மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்க பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுகிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சர்டிபிகேட் பண்றாருங்க. என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி சர்டிபிகேட் பண்ணியிருந்த போதிலும், அவர் எவ்வளவாய் நேசிக்கக்கூடிய ஒரு குமாரனா இருந்த போதிலும், இந்த பூமியில் அவர் அவர் நேசிக்கிற விதம், அங்க பரலோகத்துல பிதாவுக்கு நிகராய் இருந்தார். அவ்வளவு மகிமை உடையவராக இருந்தார். அதனால குமாரன் இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்க முடியாத பூமிக்கு கடந்து போகும்போது அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு அரண்மனையில வைத்து அவர் உருவாக்க வேண்டும். ஏன்னா பிதாவுடைய இருதயத்தில் அவர் நேசகுமாரனாக இருந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லலாம் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. நீங்க மோசேயோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, முதல் 40 வருஷம் மோசே எங்க இருந்தார்? அரண்மனையில் வாழ்ந்தார். பார்வோன் அரண்மனையில் வாழ்ந்து வளர்க்கப்பட்டான் மோசே. மொத்தம் 3 மாசம் பெற்றோர்களோட தாயின் இடத்துல இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பார்வோன் அரண்மனையில் இருந்து நல்ல சுகபோகமாக வளர்க்கப்பட்டான் மோசே. அதுவரை அவனுக்கு பாடு, உபத்திரம், வேதனை என்பது எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு மோசேயோட வாழ்க்கையை கொண்டு போய் பார்வோன் அரண்மனையில பிதாவாகிய தேவன் நினைத்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த 30 வருஷம் என்ன பண்ணிருக்கலாம்? நல்ல அரண்மனையில வச்சு அவரை வளர்த்து எடுத்திருக்கலாம். நல்ல அரண்மனை, நல்ல வாழ்க்கை, நல்ல பெற்றோர்கள், நல்ல ஐஸ்வர்யவான்கள் உள்ள பெற்றோர்களை கொடுத்திருக்கலாம். நீங்க அந்த புத்தர் அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் நல்ல ஐஸ்வர்யவான்கள். அவருக்கு ஞானம் வந்த போது என்ன பண்ணார்? அவர் குடும்பத்தை விட்டு வந்து அவர் அவருடைய கொள்கையிலே பரப்பினதை நாம் பார்க்க முடியும். அதுவரை நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். கஷ்டம்னா என்ன தெரியாது. ஒரு மரித்த மனுஷனை பாடையில் வைத்து எடுத்துக்கொண்டு போகும்போது எல்லா ஜனங்களும் அழுது கொண்டு போவாங்க. அப்பதான் ஒரு அழுகைனா என்ன, வேதனை என்ன, துன்பம்னா என்ன உணர ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை விட்டு வந்து என்ன பண்ணிக்கிறா? அவர் அவருடைய கொள்கையை பரப்பினவராக. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் பிறக்கும் போது மாட்டு தொழுவத்தில் ஒரு முன்னணியில கிடத்தி வைத்திருந்தார்கள். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம பாடுகள் என்று சொல்லி அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை தான் நம்ம அதிகமாக நாம் தியானிக்கிறோம். அது இல்லைங்க, ஒவ்வொரு நாளும். ஏன்னா இந்த பூமியில ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் அவர் 100க்கு 100 மனுஷனாகவும் 100க்கு 100 தேவனாகவும் இருந்தார். எல்லா காரியத்திலும் தெய்வத்தன்மையை அவர் பயன்படுத்தவில்லை. ஒரு மனுஷனாக, சராசரி ஒரு மனுஷனாக இந்த பூமியில வாழ்ந்து எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள் ஜனங்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில் அவர் பாடுபடுகிறவராக இருந்தார். தன் வாழ்க்கையில அந்த கஷ்டத்தின் பாதையில கடந்து சென்றார். தச்சு தொழில், கார்பெண்டர் வேலை செய்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த 30 வயது வரைக்கும் அவருடைய காரியங்கள் எழுதப்படவில்லை. 30 வயது வரைக்கும் அவருடைய காரியங்கள் எழுதப்படவில்லை. அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தை தொடங்கின போது, அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தொடங்கின போது அவருடைய காரியங்கள் எழுதப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் சிறு வயதிலிருந்து அவர் அநேக உபத்திரவங்கள், நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது, நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை கிடையாது, சுகபோகமாய் வாழவில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் பாடுகள் வழியில ஆண்டவர் கடந்து செல்லுகிறவராக இருந்தார். ஏன்னா மோசேயை பார்வோன் அரண்மனைக்குள்ள வைத்த தேவனுக்கு இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கொண்டு போய் வைத்து உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அவர் ஏன்னா அவர் உருவாக்குனதே பாடுபட வேண்டும் என்று சொல்லி அந்த தேவன் அவரை உருவாக்கினார். நம்ம பிள்ளைங்க, நேச பிள்ளைகள் என்ன பண்றோம்? கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைங்களை நம்மளே கெடுத்து வைக்கிறோம். பிள்ளைங்களை யாரும் கெடுக்க, நம்ம தான் கெடுக்கிறோம். நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, ஒன்றும் படக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, வீட்டு வேலை செய்யக்கூடாது, நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளே அந்த பிள்ளைங்க கஷ்டத்தின் மாதிரி. உண்மையிலே நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாடு, உபத்திரம், வேதனை, கண்ணீர், பசி, பட்டினி இதை எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கணும். ஏதோ ஒரு பரிசுத்தவான் சொல்ல, பசிக்குதுன்னு பிள்ளை கேட்காம நீ சோறை கொடுக்காதுன்ட்டாரு. அது 2 நாள் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, பசிக்குதுன்னு எனக்கு சாப்பிடனா பசியோட கொடுமை தெரியணுங்க. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. பிதாவாகிய தேவன் தன் நேச குமாரனையே கஷ்டத்துக்குள்ள உட்படுத்தி தான் வளர்த்தாரு. நீங்களும் நான் அப்படி இருக்கோமா? காலையிலேக்கு
பிஸா, மத்தியானத்துக்கு KFC, நைட்டுக்கு பர்கர், இப்படி அடுக்கி அடுக்கி கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்து நம்ம தான் அந்த பிள்ளைங்களை அந்த கஷ்டத்தின் பாதையில் நம்ம நடத்தாம இருக்கனால தான் பின்னாடி பின் நாட்கள் ஏன் இன்னைக்கு வந்து பிள்ளைங்க ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா உடனே டைவர்ஸுக்குன்னு போறாங்கன்னா வளர்த்த வளர்ப்பு அப்படி. நம்ம நல்ல கஷ்டத்தின் பாதையில பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் பின் நாட்கள் அதுக்கு தெரியும், குடும்பம்னா இதுதான், வாழ்க்கைனா இதுதான், கஷ்டங்கள் இப்படிதான் இருக்க செய்யும், இதன் மத்தியில தான் நான் வாழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாதையில் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும், வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதுல பியூட்டி என்னன்னா, பிதாவாகிய தேவன் அப்பதான் சொல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிதாவாகிய தேவன் அவரு கொடுக்கக்கூடிய அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியம் குமாரனை குறித்து, ஏன்னா சகலவற்றையும் அவருக்கென்று அவருக்காக தான் தேவன் உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கப்பட்டிருந்த போதிலும், நேச குமாரன் என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்தி இருந்த போதிலும், அடுத்த நிமிஷமே அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவர் பாடுகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, வேதனைகளின் வழியாக அவர் கடந்து சென்றதை நாம் பார்க்க முடியும். அதான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதும் போது நீங்க 53ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பாய். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். போதும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி இங்க ஏசாயா தீர்க்கதரிசி அவன் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் சொல்லும் போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரனாக இருந்த போதிலும், இருக்கிற போதிலும் இவரை நான் பாடுகளுக்கு உட்படுத்ததான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க என்ன பண்ணார், பாடுகளுக்கு உட்படுத்துகிறவராக. அந்த கல்வாரி சிலுவை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், பிதாவாகிய தேவனுக்கும் எந்த அளவு இந்த கொடுமை, அந்த உபத்திரவத்தின் உச்சம் எந்த அளவு இருக்கும் என்று சொல்லி 2 பேருக்கு நல்லாவே தெரியும். தெரியாம யாரும் அந்த அசைன்மெண்ட்டுக்குள்ள வரவே இல்லை. நல்லா தெரிந்துதான் பிதாவாகிய தேவன் அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினவராக இங்கே சொல்லும் போது குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க லேவியராமத்துல போய் அந்த பலி செலுத்தக்கூடிய பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, காணிக்க பலி என்று சொல்லி ஒவ்வொரு பலிகளை குறித்து அங்க சொல்லப்படும் போது நீங்க அந்த பாவ நிவாரண பலியை குறித்து நீங்க வாசிங்கன்னா லேவியராமம் 6ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வரை வாசிங்களேன். தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டு கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியத்துல குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, 5ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வரை வசனத்தை வாசிங்க. லேவியராம் 5ஆம் அதிகாரம். தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஆட்டுக்குட்டி அவனுக்கு கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன்.
அவைகளை ஆசாரியத்துல கொண்டு வருவானாக, முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்திலிருந்து கிள்ளி அதை ரெண்டாக்காமல் வைத்து. இந்த 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 லேவியர் ஆகமத்துல அந்த பலிகளை குறித்து ஆண்டவர் எழுதும் போது, பிரமாணங்களை கொடுக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்து எப்படி பலியாக போகணும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் மனதில் வச்சுதான் ஒவ்வொரு பிரமாணங்களை அவர் சொல்லுவதையும், ஒவ்வொரு மெத்தடு எப்படி நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அங்க இருந்து சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கே சொல்லுகிற அந்த பறவையை நீ என்ன பண்ண வேண்டும்? அதன் கழுத்தினிடத்துல கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து. அதோட கழுத்தினிடத்துல என்ன பண்ணுமா? கிள்ளி அதை ரெண்டாக்காம, கழுத்தை தனியா சரீரத்தை தனியா ரெண்டாக்காடாம அதை கிள்ளி அந்த ரத்தத்தை வெளியே எடுத்து அந்த ரத்தத்தினால பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி. அதேதான் நீ ஆடை பலி செலுத்தும் போது அந்த அந்த கழுத்து நரம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கழுத்து நரம்பை தான் முதல் வெட்டுவாங்க. அது தலையை வெட்டி உடனே எடுக்க மாட்டாங்க. அந்த கழுத்து நரம்பை வெட்டி, ஏன்னா அந்த நரம்பை வெட்டப்படும் போது சரீரத்தில் கூட ரத்தம் எல்லாம் வெளியில வரும். அந்த ரத்தம் வெளியில வர வர அப்படியே சரீரம் சுருங்க ஆரம்பிக்கும். அது சுருங்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு வேதனை தெரியாது. அந்த ஆட்டுக்கு வேதனை தெரியாது. வேதனை தெரியாதபடிக்கு தான் அந்த ஆட்டை கொண்டு வந்து அவங்க வந்து பலி செலுத்துவாங்க. ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்குற நேரத்துல பிதாவாகிய தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஈவன் சொல்ல போனா ஆட்டை குறிச்சு கரிசனையா இருந்த தேவன் வந்து தன் குமாரன் மேல கூட அந்த கரிசனை காமிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பாவத்துடைய தன்மை அவ்வளவு மோசமானது. நம்முடைய பாவத்துடைய தன்மை அவ்வளவு மோசமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு விலைக்கரையை செலுத்தி நம்ம மீண்டும் அந்த பழைய பாவத்துல இருந்தா வேற ஏதாவது விலைக்கரையை செலுத்த முடியுமா? வேற ஏதாவது நமக்கு பாவ நிவாரணம் உண்டா? வேற எதுவும் வழி இருக்கா? ஒரு வழியும் கிடையாது. அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தின அந்த தலையை கிள்ளி அந்த 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 காட்சியை கொஞ்சம் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி அந்த தலையை சாய்ப்பாரு. அந்த தலையை கிள்ளி அந்த பறவை வந்து அங்க சொல்லுவாரு, ரெண்டாக்க கூடாது. நீ அந்த தலையை கிள்ளோன்னா அந்த தலை என்ன பண்ண அப்படியே சரிஞ்சு விழும். அதுதான் அந்த சிலுவையில் நடக்கும். அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது அப்படியே அந்த தலை சரிஞ்சு விழும். இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள், இதையெல்லாம் தெரிந்துதான் தன்னுடைய குமாரனை அந்த இடத்துல ஆண்டவர் அங்கு ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தார். ஒவ்வொரு பலிகளும் எப்படி செலுத்தப்படுமோ அதை எல்லாம் கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கிறவராக இருந்தார். நீங்க இன்னும் வாசினா சங்கீதம் 22:6 வாசிங்கன்னா, அங்க சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் அவர் படக்கூடிய பாடுகளை குறித்து எழுதும் போது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புழுவானது அதுக்கு அதோடைய பலத்தை மீறி அதுக்கு நடக்கக்கூடிய எல்லா வேதனைகளும் வந்து அது சகித்து கொண்டுதான் இருக்குமே ஒழிய அதனால எதிர்த்து போராட முடியாது. அதை எதிர்த்து போராடக்கூடாது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் அங்க அனுபவித்த அந்த கல்வாரி சிலுவையில் பட்ட எல்லா பாடுகளையும் சகிக்கிறவராக தான் இருந்தார் ஒழிய அதை எதிர்த்து அவர் போராடுகிறவராக இல்லை. அதை அவர் வெறுக்கவும் இல்லை. அது வந்து அறிந்த வண்ணமாக தான் தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தார். ஒரு புழு எப்படி துள்ளுமோ, ஒரு புழு எப்படி வந்து வேதனைப்படுமோ அந்த அளவுக்கு அவர் சிலுவையில அங்க வேதனைப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 53 3-4 வசனத்தை வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும்
தம்முடைய வாயை திறக்கவில்லை. ஒரு புழுவை போலதாங்க. ஒரு புழு எப்படி அதுக்கு அதனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து போராட முடியாதோ, அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு நெருக்கப்பட்டும், ஒடுக்கப்பட்டும், வேதனைகள் மத்தியில கடந்து சென்ற போதிலும், தான் செய்யாத குற்றங்களுக்கு இந்த உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு வாயை திறக்காத ஒரு ஆட்டை போல அந்த இடத்துல என்ன பண்ணார்? தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவ்வளவு பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், எவ்வளவோ தூஷணமான வார்த்தைகள், ஏளனமான வார்த்தைகள், நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்லி போறவங்க வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அவரை நிந்தித்தார்கள். ஆனா எல்லாவற்றையும் அவர் இந்த கல்வாரி சிலுவையில சகிச்சாருங்க. ஒரே நோக்கம், உங்களையும் என்னையும் எப்படியாவது பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். ஆதாம் ஏவாள் அவங்க செய்த பாவத்துடைய அந்த தண்டனை அந்த ஏதேன் தோட்டத்திலேயே என்னைக்கு ஒரு மிருகத்தை கொன்று அவங்களுக்கு உடையாக போட்டாரோ, அப்பொழுது என்ன பண்ணிட்டார்? இவர் படப்போகிற பாடுகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அங்கேயே டிசைன் பண்ணிட்டார். என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ அன்னைக்கு தன்னுடைய நேசகுமாரன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், எந்தெந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி எல்லாம். ஏன்னா அவருடைய பிரமாணம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தான் கொண்டு வந்த பிரமாணத்தை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவர் ஒரு காரியத்தை சொல்லி, பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டால் அவர் மாற்ற மாட்டார். அதற்கு என்ன பரிகாரமோ அதற்காக தான் தன்னுடைய குமாரனை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆத்ம மரணம் அடையாதபடிக்கு எல்லா ஜனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குமாரனை அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய மரணத்தின் மூலம், நீங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரே பலியினால என்று சொல்லி அங்க அழகா அந்த காரியத்தை அந்த ஆக்கியன் எழுதி வருது. அன்றியும் அப்படி இருந்ததினால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அது இனி வரப்போகிற காரியங்கள். முதலாந்தரம் எல்லா முழு உலக மனுஷங்களுடைய பாவத்தை எல்லாம், அவங்களுடைய சாபம், அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் சாபமா இந்த பிள்ளைகளுடைய தலையில நிற்கும் போது எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் என்ன பண்ணார்? அவர் சுமந்து தீர்த்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த ஆக்கியம் எழுதும் போது நீங்க 9ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இன்னைக்கு மற்ற நம்பிக்கையில உள்ளவங்களாம் வருஷம் வருஷம் போய் பலி செலுத்து, ஈவன் யூதர்களும் வருஷம் வருஷம் என்ன பண்ணிக்கிறாங்க? போய் பலி செலுத்தி கொண்டிருக்க. ஆனால் ஒரே தரம் மரித்தார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால, தம்முடைய சொந்த இரத்தத்தினால நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படியாக அந்த இரத்தத்தை, அந்த கல்வாரி சிலுவையில் அவர் முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியுதுங்க. இப்படி விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம் மீண்டும் அந்த பழைய பாவங்களை செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் உங்க வாழ்க்கையில பாவ சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த கல்வாரி காட்சியை கொண்டு நிறுத்தி பாருங்க. எவ்வளவு
பாடுகள் பட்டார் என்று சொல்லி ஒரு பறவையோட தலையை கிள்ளுவது போல பிதாவாகிய தேவன் தன்னுடைய நேச குமாரனுடைய தலையை கிள்ளி அந்த இரத்தத்திலிருந்து தேவன் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா உட்கார்ந்து நீங்க அதை விசுவலைஸ் பண்ணி நீங்க பார்த்து உங்க உங்க இருதயத்துல உங்க மைண்ட்ல கொண்டு போய் ஏத்தணும். கல்வாரி பாடுகள் என்னன்னு அப்படி ஏத்துனாதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஜெயத்தோட ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம உலகத்துல கரப்பட்டு தான் இருந்துகிட்டு இருப்போம். நமக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கவே இருக்காது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக தான் நாம் வாழ்ந்து நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அதிலே தான் இருந்து கொண்டு இருக்கோம். அந்த கல்வாரிக்கு அதனால பவுல் அழகா சொல்ல அவருடைய அச்சு அடையாளங்களே என்னுடைய சரீரத்துல நான் சுமந்திருக்கேன். அந்த சிந்தை உடையவனாக கல்வாரி சிந்தை உடையவன் அவனுடைய பிரசங்கமே கல்வாரியில தாங்க இருக்கும். நீங்க டிஜிஎஸ் ஐயா அவர் பிரசங்கத்தை முடிக்கும் போது அந்த கல்வாரியில தான் கொண்டு வந்து முடிப்பார். அந்த கல்வாரியில கொண்டு வந்து முடித்து தேவனுடைய மனதிற்கும் அங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்கே அற்புதங்களை செய்கிறவராக இருப்பார். அந்த கல்வாரி பாடை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அந்த சிந்தை உடைய பிள்ளைகளாக நீங்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க மற்ற காரியத்துல பிஸியா இருந்து மற்ற சிந்தையில இருந்து நீங்க முழங்கால் படியும் போது கல்வாரி சிந்தை வந்துன்னா ஒரு நாளும் வராது. ஒரு நாள் என்ன பண்ணாது. 23 மணி நேரம் நீங்க பாக்கி உள்ள காரியத்துல என்கேஜ்டு, பாக்கி உள்ள காரியத்துல பிஸியா இருந்து எல்லாத்தையும் முடிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க கல்வாரியை கொண்டு வந்தீங்கன்னா கல்வாரி வரவே வராது. மற்ற காரியம் தான் உங்களோட கண்களுக்கு முன்பதாக ஓடிக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆண்டவரோடு வாழக்கூடிய ஒரு அனுபவம். எதை செய்தாலும் ஒரு ஸ்தோத்திரத்தோட, எதை செய்தாலும் ஒரு ஜெபத்தோட, ஒரு கனெக்டிவிட்டி ஆண்டவரோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த சிக்னல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்குறோம்ல, ஃபோன் வரலன்னா கொஞ்ச நேரம் ஃபோன் வரல என்ன பார்ப்போம், சிக்னல் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அதே போலதான் நாம் தேவனோடு கனெக்ட் ஆகி இருக்க முடியாக எப்ப அவரை துதிக்கிறது ஆராதிக்க அவரோட பேசிக்கிட்டு இருக்கலாம், அவரோட நீங்க பழகலாங்க. ஆண்டவர் தான் சொல்றார், நான் உன் நண்பனை போல நான் என்ன பண்ணிக்கிறேன், உன்னை சிநேகிதன் என்று சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரோடு நாம் பழகும்படியாக மற்ற நேரங்களில அவரோடு உறவாடும்படியாக அவரோடு பேசும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படி நீங்க உங்க லைஃப் இருந்துச்சுன்னா நீங்க முழங்கால் படி போடும்போது அந்த சிந்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கல்வாரி சிந்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுடைய ஜெபமே மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஜெபம் கடமைக்காகலாம் இருக்காது. ஜெபம் மணிக்கணக்கா அங்க நம்ம முழங்கால நின்று தேவனோடு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்து கொண்டிருப்போம். அதனால இந்த கல்வாரி சிந்தையை உடைய பிள்ளைகளாக நாம் வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டிய. மத்தேயு 27 அதிகாரத்துல வாசிங்கன்னா அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்று சொல்லி நாம் அதை பார்க்க முடியும். 27, 28, 28 31 வாசிங்க. மத்தேயு 27, 28 31. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அவர் கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அடுத்த வசனம் கூட, பரியாசம் பண்ணின பின்பு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். யார் மேல காரி துப்பினாங்க? பிதாவாகிய தேவனுடைய நேச குமாரன் மேல காரி துப்புறாங்க. துப்ப முடியுமா அப்படி? எல்லாவற்றையும் அவர் சகிச்சாருங்க. காரி, அதாவது ஏசாயா தான் நினைக்கிறேன், உமிழ் நீருக்கும் உடைய முகத்தை நீ மறைக்க. ஒரு மனுஷன் காரி துப்ப வரும்போது என் மேல துப்புன்னு சொல்லியிருந்தார். அவர் அந்த மூஞ்ச கொஞ்சம் கூட திருப்பவே இல்லை. இங்க அந்த சிலுவை அதுக்கு போறதுக்கு முன்பதாக அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். முகத்தை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய முகத்தை காரி துப்ப ஒரு மனுஷன் வரும்போது தெரிஞ்சிருந்து அவர் என்ன பண்ணுகிறார், முகத்தை மறைக்கவில்லை.
அவ்வளவு அவமானங்கள். ஏன்னா பிதாவுடைய நேசகுமாரனா இருந்த போதிலும் இந்த பாடுகள் வழியாய் நான் செல்ல வேண்டும் என்பது பிதாவுடைய தீர்மானம், பிதாவுடைய சித்தம். அதை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே அவர் என்ன பண்ணுகிறார், துப்புனதுக்கும் அவர் ஒன்னும் சொல்லல, எதிர் பேசவே இல்லை. அவர் ஒரு வாயை தரவாத ஒரு ஆடை போல அவர் அங்கே கடந்து செல்வதை நான் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்க வாசிங்கன்னா 39 இருந்து வாசிங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே வேத பாடகரும் பிரதான ஆசாரிகள் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்பான். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி அங்க ரோட்ல வர்றவன் போறவன் முத கொண்டு, ஏன்னா இதே ஜனங்களுக்கு தான் தேவன் அற்புதங்களை செய்தார். இதே ஜனக்கூட்டத்துக்கு தான் அவர்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்த போது 5000க்கு மேற்பட்ட புருஷர்களை போஷித்து மீதியானதை எடுக்கும்படியாக தேவன் செய்தார். இந்த ஜனங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரிடத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களும் தான் அவரை நிந்திக்கும்படியாக, அவரை சிலுவையில் அறையும்படியாக அங்கே அவரை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா இது எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணார், இது எதுவும் அவருக்கு அறியாத காரியங்கள் இல்லை, எல்லாமே தெரிஞ்சுதான், தன்னை அவர் படப்போகிற பாடுகளை நன்றாய் அறிந்திருந்துதான் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தார். நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். கொஞ்சம் உங்களோட வாழ்க்கை, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஆராதனைனா ஏதோ ஒரு ஆராதனை போனா போதும், வந்தா சபை கூடுதலா போனா போவோம், முடிஞ்சா போவோம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. உங்களை நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு சீஷர்கள் ஏன் அந்த அளவுக்கு ஓடுனாங்க, ஏன் அப்போஸ்தலர்கள் அந்த அளவுக்கு தங்கள் ஜீவனையே ஒப்பு கொடுத்தாங்கன்னா, அவரை கண்ணார கண்டாங்க, அவருடைய பாடுகளை கண்ணார கண்டாங்க. அதை கண்டனாலதான் அவனால சும்மாவே வாழ முடியாது. அப்போஸ்தலனால பவுல் ஏன் அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தான், ஒரே வார்த்தை தான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அதுக்கப்புறம் தான் இயேசு நான் யாரு, அவர் எவ்வளவு பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்ததுக்கு அப்புறம் அவன் டோட்டல் சரண்டர். இன்னைக்கு நம்ம டோட்டல் சரண்டர் ஆயிருக்கோமா கிறிஸ்தவ வாழ்க்கையில? அவர் ஒரு சின்ன பிதாவாகிய தேவன் அவர் என்னன்னா அவருடைய இருதயத்துல நிர்ணயம் பண்ணினாரோ ஒரு இது கூட. அதனால்தான் அவர் ஒலிவமலையில் போய் ஜெபம் பண்ணும் போது அங்க ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி நீங்க வாசிங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-44 வரையும் வாசிங்க. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணா அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்தது. அந்த அளவுக்கு அவர் வியாகுலப்படுகிறவராக, அந்த சரீரம் அந்த வியாகுலப்படும் போது, அந்த வேதனைகள் மத்தியில போகும்போது வரக்கூடிய காரியங்கள், அந்த கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல பிதாவாகிய தேவனை பிரிய வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் நினைத்து வியாகுலப்பட்டு செபிக்கும் போது இரத்த வேர்வை அங்க என்ன பண்ணுகிறது, வருகிறது. எல்லாவற்றையும் அறிந்துதான் அங்கே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து தன்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தாருங்க. இவ்வளவு பாடுகளை அங்க அப்போஸ்தலர் பார்த்தனாலதான் பேதுருலாம் சொல்லிட்டான், நான் என்ன நீ நேரால சிலுவையில் அறைய நான் தகுதி இல்லை, என்ன தலைகளை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி அவங்களை தலைகளை பேதுருலாம் சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க.
அந்த அந்த வேதனைகள், அந்த உபத்திரம் எதுவுமே அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. அப்போஸ்தலன் பவுல் லிஸ்ட் போட்டு சொல்லுவார், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், பட்டினிகள், வறுமைகள், நாச மோசங்கள், கப்பல் சேதம், மரண பயம், உள்ளுக்குள்ள பயம், வெளியில உள்ளே பயமும் புறம்பே போராட்டங்களும் இருந்தது என்று சொல்லி பவுல் சொல்லுவார். ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க? எல்லாம் என்னன்னா, அவங்க ஆண்டவர் பட்ட பாடுகளை கண்களுக்கு முன்பதாக நிறுத்தினாங்க. அவர் பட்ட பாடுகள், எல்லா வேதனைகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தும் போது, அவங்க வாழ்க்கையில் இந்த பாடுகள் அவங்களுக்கு ஒரு பாடாகவே இல்லை. அவங்க வாழ்க்கையில் இந்த பாடுகள் அவங்களுக்கு ஒரு உபத்திரவமாகவே இல்லை. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்துட்டா போதும், நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளவு நம்ம உபத்திரம் வந்துட்டாம நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாம நம்ம ஓடி போயிடுவோம். எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில மாறணும். அப்போ சிலர் எப்படி வாழ்ந்தார்களோ அதே எண்ணங்கள், அதே சிந்தனை உடைய பிள்ளைகளாக வாழ்ந்தாதான் உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளுடைய பிரதிபலனாக இந்த பூமியில அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இவ்வளவு பாடுகள், இன்னும் பாடுகளை குறித்து நம்ம அதிகமாக பேசலாம். அந்த முள்ளு, அந்த தலையில குத்தப்பட்ட முள்ளுடைய சைஸு, வேதனைகள், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பட்ட பாடுகள், ஒவ்வொரு காரியங்களும் சொன்னா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். நான் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவர் அந்த ஜனங்கள் அவர் அவர் அந்த பாடுகள், சிலுவையை சுமந்துகிட்டு போறாரு. நல்ல சாட்டையினால் அடிக்கப்பட்டு தன் சரீரத்துல பலன் இல்லாம அந்த சிலுவையை சுமந்து போயிட்டு இருக்கும் போது, ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் பின்னே அவரை கண்டு அழுதுகிட்டு வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, லூக்கா 27ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரத்துல 27, 28 வசனத்தை வாசிங்க. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எனக்காண்டி நீங்க அழ வேணாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் இவ்வளவு பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க நன்றாய் இருக்கும்படியாக நான் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் இந்த பாடுகளை நான் சகிக்கிறேன். நீங்க எனக்காண்டி நீங்க அழாதீங்க. இன்னைக்கு ஒரு கூட்ட கிறிஸ்தவ ஜனம் என்ன பண்ணுது? ஆண்டவருக்காண்டி தான் அழுதுகிட்டு இருக்கு. ஆண்டவர் அவ்வளவு பாடுபட்டு அந்த 40 நாட்கள் என்ன பண்ணுவாங்க? முடி வெட்ட மாட்டாங்க, தாடியை வளர்த்திருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, விரதம் இருப்பாங்க. ஆண்டவர் இதையெல்லாம் விரும்புறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், எனக்காண்டி நீங்க அழாதீங்க. நான் பட்டுட்டேன், நான் ஒரே தரம் பாடுபட்டு ஒரே தரம் மரித்து ஒரே தரம் உயிரோடு எழுந்துட்டப்பா. இப்ப அவர் மகிமையில இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப நம்ம அவருடைய பாடுகளை குறித்து அழக்கூடிய நேரம் அல்ல. இந்த 40 நாள் இவங்க என்ன பண்றாங்க? பாடு உபத்திரவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானம் பண்ணி அப்படியே அந்த இருதயத்தை என்ன பண்றாங்க? அப்படியே மெல்ட் பண்றாங்க. இது ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் அல்ல. அங்கே அப்பவே சொல்லிட்டார், ஆன் ஸ்பாட் ஆண்டவர் சொல்லிட்டார், வேதனைகள் மத்தியில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற நேரத்திலேயே நீ எனக்காண்டி அழாத, உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ அழ வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெத்த பிள்ளைங்க மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்காக நாம் அழுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றபடி நீங்க அந்த 40 நாள் ஆண்டவர் பட்ட பாடுகள், வேதனைகள் இதெல்லாம் சொல்லி நம்ம தியானம் பண்ணி, அதை எதுக்கு நாம் தியானம் பண்ண வேண்டும் என்றால் அந்த சிந்தை நமக்குள்ள வரும்படியாக, அந்த கல்வாரி சிந்தை நமக்குள்ள வரும்படியாக தியானம் பண்ணணும். ஆனா இப்படி எல்லாம் பாடுபட்டா இருப்பான்னு சொல்லி இப்ப நீ கண்ணீர் சிந்தனால ஒரு புண்ணியம் கிடையாது. அது அல்ல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும். அவர் அந்த கல்வாரி சிலுவையில என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதுதான் அவருடைய பிரியமாக இருக்கு. அதனால பவுல் சொல்லும் போது நீங்க வாசினா கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே
பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எங்கேயாவது பவுல் அந்த சிலுவை பாடுகளை தனக்குள்ள உள்வாங்கிக் கொள்வான். ஒரு நாள் அந்த சிலுவை இப்படி எல்லாம் இயேசு பாடுபட்டார்னு சொல்லி எங்கேயும் அப்போஸ்தலர் அழுதுருக்காங்களா? எந்த அப்போஸ்தலன் தான் அழுதுருக்கானா ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டார் என்று சொல்லி? ஒரு அப்போஸ்தலன் அழ மாட்டான். ஆனா அந்த 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 காரியங்களை உள் வாங்கி கொண்டு சிலுவையில் அவர் என்ன செய்தாரோ அதை செய்யும்படியாக அப்போஸ்தலர் ஒப்பு கொடுத்தாங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. நீங்க ஆண்டவர் இன்னும் நீங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள், அதாவது அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது, கைகளும் கால்களும் ஆணிகளால் கடாவப்பட்டது, அதே போல என்னுடைய கைகளும் கால்களும் ஆணிகளால் கடாவப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்த அச்சு அடையாளங்களை சொல்லவில்லை. அப்படி தன் சரீரத்துல ஒரு ஐடென்டிஃபை பவுல் உண்டாக்கவில்லை. ஆனால் சிலுவையில் அவர் என்ன செய்தாரோ அந்த அச்சு அடையாளங்கள் என் வாழ்க்கையில் உண்டாகும்படியாக என் சரீரத்துல நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்ப ஆண்டவர் சிலுவையில் என்னதாங்க செஞ்சாரு? ஒரு பக்கம் பாடு வேதனை இந்த உலகத்துடைய பாவங்களை சுமந்து கொண்டிருந்த போதிலும் இன்னொரு பக்கம் அவர் சிலுவையில் செய்த சில காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு அதை தான் நாம் அதிகமாய் போக்கஸ் பண்ண வேண்டும். அந்த காரியத்தை தான் நம்மளோட வாழ்க்கையில அச்சு அடையாளங்களாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அவருடைய அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேன். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அந்த சிலுவையின் அனுபவத்துக்கு நேராக பவுல் கடந்து போகிறவனாக இருந்தான். அந்த சிலுவையில் அங்க பவுல் கடந்து போயிறதுக்கு நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்களேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி அந்த அந்த சிலுவையில் அவர் பண்ணின காரியங்கள் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தது நான் பார்க்க முடிகிறது. அநேகர் அவர் சிலுவையில செய்த பெரிய காரியம் என்னவென்றால் எல்லாருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்தார். நம்ம அதுக்கு ஒரு மனுஷன் பாவ நிவர்த்தி அடைவதற்கு, ஒரு மனுஷன் பரலோகம் போகிறதற்கு, மோட்சம் போவதற்கு வேண்டிய எல்லா பாவ நிவாரணத்தையும் அந்த சிலுவையில ஆண்டவர் செய்து முடிச்சார். அவர் செய்த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி முழு உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். இல்ல சுமந்து தீர்த்தார், சகித்தார். எல்லாருடைய பாவங்களையும் அவர் சகித்தார். தான் ஒரு பாவமும் செய்யாமல் இருந்த போதிலும் மற்றவருடைய பாவங்களை எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையில சகிக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு அந்த கிறிஸ்துவோடைய அச்சு அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட இருந்த சகிப்புத்தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு இருக்க அந்த சகிப்புத்தன்மை. நமக்கு விரோதமா யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10 வார்த்தை பேசாம நம்ம அடங்கவே மாட்டோம். நம்மளோட ஆத்மா அடங்கவே அடங்காது. இன்னைக்கு சகிப்புத்தன்மை எங்க இருக்கு? கிறிஸ்தவத்துக்குள்ள சகிப்புத்தன்மை எங்க இருக்கு? பவுல், நீங்க பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாவற்றையும் சகித்தான். வாழ்க்கையில வரக்கூடிய பாடு உபத்திரம் வேதனை தன் சொந்த சகோதரர்களால காட்டி கொடுக்கப்பட்ட போது எல்லாவற்றையும் அவன் சகித்து ஓடினான். அதனால அவன் சொல்லுகிறான், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நான் என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கேன் என்று சொல்லுகிறார். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த மனுஷன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில சகித்தாரோ அந்த சகிப்பு தன்மை உள்ள மனுஷனா இந்த பூமியில வாழ்வாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், சிலுவையின் குணாதிசயம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா சகிப்பு தன்மை.
இன்னைக்கு அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருக்கா? எல்லாவற்றையும் நம்ம வந்து சகிக்கிறோமா? எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து போறோமா? நம்ம மேல நம்ம செய்யாத குற்றத்துக்கு யாராவது வந்து நம்ம மேல வந்து குற்றப்படுத்தினா நம்ம சகிக்கிற பிள்ளைகளா, நம்மளே நம்ம போய் நியாயப்படுத்தி நிற்க கூடாது. காலம் வரும்போது அவங்க அதை அறிந்து கொள்வார்கள். அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. நம்ம எந்த இடத்துல நியாயப்படுத்தாதபடிக்கு சகித்து போறதுனால ஒரு நாள் நம்ம கெட்டு போக மாட்டோங்க. ஆண்டவர் சகித்தா நீங்க வந்து ஆண்டவருடைய இந்த உலகத்தின் பாடுகள் தான் பரலோகத்துல ஜெயம். இந்த உலகத்தின் பாடுகள் தான் பரலோகத்துல ஜெயம். இந்த உலகத்துல நீ ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சுன்னா பரலோகத்துல தோல்வியாய் காணப்படும். இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் சகித்தோம் என்றால் பரலோகத்துல அது ஒண்ணு ஒண்ணு நமக்கு ஜெயமாயிருக்கும். ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழுகிற பிள்ளைகள். அப்ப முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எல்லாருடைய பாவங்களை எல்லாம் அங்க அவர் வந்து சகிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் சிலுவையில் என்ன பண்ணுகிறார், அவர் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் ஜெபம் பண்ணுகிறவராக. அப்ப சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம். நான் பவுல் சொல்லுகிறான், நான் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்றால் ஜெபம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரவே முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா ஜெப வாழ்க்கை அந்த மனுஷன் வாழ்க்கையில முக்கியத்துவமா இருக்க வேண்டும். நீங்க வாசிச்சீங்கன்னா இன்னும் ஆண்டவர் வந்து 23 லூக்கா 23:34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னை காட்டி கொடுத்த ஜனங்களுக்காக அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் என்ன பண்ணுகிறார், அவர் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், நல்ல நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் செபிப்பதற்கு நல்லா நமக்கு வந்து ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரே நான் இந்த நேரத்துல எனக்கு வந்து பிஸி ஆண்ட, நான் ஜெபம் பண்ண, ஏன்னா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு வாரம் கொண்டு போய் என்னை எமர்ஜென்சில போட்டீங்கன்னா நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். அதனால ஆண்டவர் பார்த்து அவன் விருப்பத்தின்படி நாடாக கடவுள். நல்ல நேரங்களையும் காலங்களையும் கொடுத்து நல்ல சமாதானத்தை கொடுத்து நம்மளை வந்து ஜெப வாழ்க்கைக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஏதாவது நம்ம தான் போய் சிக்கி கொள்றாங்க. நம்மள்ட்ட ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இருந்துச்சுன்னா முன்கூட்டியே என்ன பண்ணுவா, வரக்கூடிய உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில முன்கூட்டியே சொல்லிடுவாரு. ஆண்டவர் சொல்லப்பா உன் வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை வருது, ரெடியா இருந்துக்க அப்படின்ட்டு. நம்மள என்ன பண்ண முடியும், தேவ பலத்துல ரெடி ஆகி பிரச்சனையை மேற்கொண்டு போக முடியும். ஜெப ஜீவிதம் இல்லைன்னா நம்மளால மேற்கொள்ள முடியாது. நம்மளால வரக்கூடிய பிரச்சனை நமக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு ஞானமும் இருக்காது. ஜெப ஜீவிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிலுவையின் அனுபவம் எதை சொல்லி கொடுக்குறாங்க வந்து, அவர் எல்லா ஜனங்களுக்காக தன்னை காட்டி கொடுத்த ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அப்ப கிறிஸ்துவோடைய சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். அவருடைய அச்சு அடையாளங்களை நம்முடைய சரீரத்துல தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளை பரலோகம் சொல்ல வேண்டும், இவன் ஒரு ஜெப வீரன். அப்படி சொன்னாதான் அந்த அச்சு அடையாளம் என்ன பண்ணுகிறது, நம்மளுடைய சரீரத்துல நாம் தரித்தவர்களாக இன்னும் வந்து அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே வருகிற பிள்ளைகளாக இருப்போம். இன்னும் நீங்க வாசினா கூட அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் பங்கிட்டார்கள் என்று சொல்லலாம். அதே தான் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். அதே 34ஆம் அதிகாரத்துல 23:34 வந்து அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் சீட்டு போட்டு என்ன பண்ணார்கள், பங்கிட்டு தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருந்தார். இது சொன்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும், சிலுவையின் அனுபவம். அந்த அச்சு அடையாளங்கள் நம்முடைய சரீரத்துல தரித்து கொள்ள வேண்டும்னா ஆண்டவர் அங்கே தனக்கு இருந்த என்ன பண்ணார், வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்ளும்படியாக அவர்களுக்கு அதையும் எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அப்படி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல இருந்து மன உற்சாகமா நீங்க 10 கொடுங்க, 5 கொடுங்க, 1 கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. எந்த அளவுக்கு மன உற்சாகமா இது நான் தேவனுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, தேவனுடைய ஊழியத்துக்கென்று, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கென்று, மிஷினரி ஊழியத்துக்கென்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க மனதார கொடுக்குறீங்க?
ஆலயம் கட்டப்பட வேண்டும் நானும் வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிலர் கொடுக்குறீங்க, அதுக்காக நான் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா அநேகர் என்ன பண்றது கிடையாது. ஆலயம் நீ கட்டினா என்ன, நான் வீடு கட்டுறதே எனக்கு வழி இல்லாம இருக்கிறேன், நீ ஆலயத்தை கட்டின என்னகிட்ட காசு கேட்க. உண்மையிலேயே சிலுவையின் அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். அங்க ஆண்டவர் தன் வஸ்திரத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வஸ்திரத்தை எடுத்தாங்கன்னா அவர் நிர்வாணமாய் மாறிடுவார். சின்ன துணி அந்த இடுப்புல மாத்திரம் இருந்துச்சு. நம்ம சிலுவையில பார்க்கிறது வந்து அதுதான் நெச்சம். அந்த சிலுவையில தொங்கும் போது அவர் அரை நிர்வாணம் உடையவராக அங்க நின்று கொண்டிருந்தார். ஏன்னா தன் வஸ்திரத்தையும் கொடுத்தார் எடுத்துக்க. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம், கொஞ்சம் உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய காணிக்கை ஆண்டவருக்கு என்று நாம் எடுத்து கொடுக்கிறோமா, அவருடைய ஊழியத்தை கொடுக்கிறோமா என்று சொல்லி உங்களை நீங்க, ஏன்னா அதுதான் பவுல்ல, நீங்க பவுல் கையில பாருங்களேன், அவன் சம்பாரிச்சு ஊழியம் செய்வாங்க. பவுல் காணிக்கை வாங்கி அந்த காணிக்கை மற்ற சபைகளுக்கு, மற்ற ஊழியத்துக்கு, மற்ற காரியத்துக்கு தான் செலவு. தன்னுடைய காரியங்களுக்கு, தன்னோட கூட இருக்கிறவங்களுக்கும் அவன் சேர்த்து சம்பாரிச்சு அதை ஊழியத்துல தான் செலவு பண்ணான். ஊழியத்துக்கென்று அவன் செலவு பண்ணான். அதனால தான் அவன் பவுலால சொல்ல முடியுது, நானும் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. அதனால நல்ல நீங்க கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்கள் வந்து கடந்து வர முடியும். அடுத்து நீங்க வாசிங்கன்னா லூக்கா 23 43வது வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த கல்லனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஊழியம் செய்கிறவராக இருந்தார். ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக இருந்தார். அவருடைய பிரதான நோக்கம் அதுல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2 கல்லன்ல ஒருவனை வந்து என்ன பண்ணாரு, ரட்சிப்பு. அதாவது 50% அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டார்கெட்ல வந்து 50% ஆத்தும ஆதாயம் பண்ண, பாக்கி எல்லாம் அந்த பாக்கி 50% நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவர் அங்கே அந்த சிலுவையில் உபத்திரவத்தின் மத்தியில் அவர் கடந்து போயிற நேரத்திலும் ஆத்தும ஆதாயம் பண்ணி தன்னோட கூட போகும்போது ஒரு ஆத்துமா அவர் கூட்டி கொண்டு போகிறாரு. அந்த நேரத்துல நமக்கு ஒரு பெரிய வேலை கையில செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வேலை தான் போட அடிச்சு விரட்டிடுவோம். இவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கேன், இந்த வேலையை என் கையில கொண்டாந்து கொடுக்குறேன். அதே போல ஆண்டவர் ஆதாமேவாள்ல இருந்து அந்த நிமிஷம் வரை முழு உலகத்துடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், பெரிய ஒரு டாஸ்க், பிதாவாகிய தேவனுடைய இருதயத்துல கூட பெரிய ஒரு டாஸ்கை வந்து ஃபில்ஃபில் பண்ணி கொண்டு இருக்கிறார். யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஃபில்ஃபில் பண்ணி கொண்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுகிறார், ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக இருக்கிறார். அதான் பவுலாலாம் சும்மா இருக்க முடியலங்க. பவுல் எங்கேயாவது நீங்க வந்து அவன் ரெஸ்ட் எடுத்தான், ஓய்வுக்காண்டி ஒரு மாசம் ஊருக்கு போனா, அங்க ட்ரிப்புக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு நாள் அப்படியே வெளியில அவுட்டோர் போனா, ஷாப்பிங் போனான்னு எங்கேயாவது நீங்க பவுலை பார்க்க முடியுமா? ராத்திரி பகலுமா ஓடிக்கிட்டு இருப்பான். அடிச்சு போடுவாங்க, நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு செத்து போயிட்டான்னு போவாங்க. அங்க ஒரு கூட்டம் கூடும், அதுல இருந்து அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் பவுல். ஏன்னா அவன் சொல்லிட்டான் பாத்தீங்களா, வாழ்வது என்ன, நான் அவரோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அவருடைய அச்சு அடையாளங்கள் என்ற சரீரத்தில் நான் சுமந்திருக்கேன்னு சொன்னா பாத்தீங்களா. அதனால்தான் பவுல் 3 மிஷினரி பிரயாணங்களை பண்ணி தேசங்கள்ல வந்து அவன் எழுப்புதலை கொண்டு வந்து தலைவர்களை உருவாக்கி எவ்வளவு சபைகளை கட்டி, ஒரு சபையை அவன் உரிமை பாராட்டினதே கிடையாது. சபையை ஸ்தாபிச்சு மூப்பர்ல உண்டாக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கம் வந்து பணத்தை சம்பாதிப்பது கிடையாது, அவனுடைய நோக்கம் ஆத்மாவை சம்பாதிப்பது. ஊழியத்துல வந்து பணத்தை சம்பாரிச்சு சேர்க்கணும்னு நினைக்கிற அந்த காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம். ஊழியம் செய்தா நமக்கு அதுக்குண்டான பிழைப்பு, அதுக்குண்டான தேவைகளை தேவன் சந்திப்பார். ஆலயம் கட்டப்படணுமா, தேவன் சந்திப்பார். இதுக்காண்டி ரொம்ப போட்டு புலம்பிட்டு ஆலயம் கட்டப்படணும், சபை கட்டப்படணும், ஊழியம் எழுமணும்னு சொல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சோம் என்றால், நான் செய்ய வேண்டிய காரியத்தை கிறிஸ்துவுக்குள்ள ஒழுங்கா செஞ்சோம்னா சபை ஆட்டோமேட்டிக்கா கட்டப்படும், சபை ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும், ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதான் பவுல் வந்து எங்கே சென்றாலும் அந்த ஆத்தும ஆதாயத்தை அவன் செய்யணும். சிலுவையில ஆண்டவர் அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணினாரு. அதனால அவனும் அந்த அச்சு அடையாளங்களுடைய பிள்ளைகளாக அவன் மாறினதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கெல்லாம் எப்படி, யாருக்காவது சுவிசேஷம் சொல்றீங்களா? யாருக்காவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுறீங்களா? அட்லீஸ்ட் உங்க பேர்களை எழுதி வச்சு, அவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய பேர்களை எழுதி வச்சு பைபிளை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 பேர் 20 பேர்
எழுதி வச்சு அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க 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 அந்த ஆத்மா உங்களை தேடி வருவார். ஊர்ல இருந்தால் கூட அவங்க பேர்களை எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர்களை ரட்சிக்கும்படியாக ஊழியக்காரர்களை அனுப்பி கொடுப்பார். நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் அவங்களுக்கு ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால ஆத்மா ஆதாயம் பண்ணும்படியாக ஏதாவது ஒரு பிரயாசம் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த சிலுவையில தொங்கின நேரத்திலும் அந்த பிரயாசப்படுகிறவராக இருந்தார். அதே போல இன்னும் நீங்க சிலுவையில பாத்தீங்கன்னா தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் போகல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறத நான் பார்க்க முடிகிறது. நீங்க வாசிச்சீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனத்தை வாசி. அப்பொழுது இயேசு தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றான். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய், தன் தாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாய் என்ன பண்ணுகிறார், தன் தாய்க்கு மேல ஒரு வீட்டுடைய முதல் பிள்ளையா இருக்கனால தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்ன பண்ண அப்படியே அங்க யோவான் கையில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார். நான் போறேன்ப்பா, என்னுடைய தாயை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் அவ்வளவு வேதனைகள் மத்தியிலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற போதும் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு என்ன பண்ணவில்லை, அவர் ஒரு நாளும் விலகவே இல்லைங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அவர் யோவான் கையில வந்து தாயை வந்து ஒப்பு விட்டுட்டு அவர் கடந்து செல்கிறார். அதாவது இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் சீஷன் அப்போஸ்தலன் கையில சபையை ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் கடந்து செல்கிறார். தான் சம்பாதித்த சபை, இனி சம்பாதிக்க போகிற சபை என்ன பண்ணுகிறார், அப்போஸ்தல கைகள்ல உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கார். அதுதான் அங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் என்ன பண்ணுவார், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி. போதும் போதும். ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். சபைங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ஒவ்வொருடைய கையில இருக்கு. எதுக்கு நீங்க சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. சபையில ஜெபம் இருக்கும்போது, உபவாசம் இருக்கும்போது, நைட் பிரேயர் இருக்கும்போது நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்க கையிலையும் ஆண்டவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். சபை என்பது ஒரு பாஸ்டருடைய தலையில மாத்திரம் கிடையாது. உங்கள் ஒவ்வொரு, ஏன்னா புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாமே ஊழியக்காரங்க தான். நீங்க எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சிந்தையுடைய பிள்ளைகளாய் மாறீர்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஊழியத்துல எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு மனுஷனுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் சபை கூடுதல் என்ன பண்ண விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டு அங்க வேதம் சொல்ல நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நமக்கும் இருக்கக்கூடிய இந்த பாடுகள், நீங்க வந்து நமக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அது பவுல் வந்து அதை நிறைவேற்றினால்தான் அவனால் சொல்ல முடியுது, நானும் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அவருடைய அச்சு அடையாளங்கள் என்னுடைய சரீரத்திலே நானும் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி அங்க பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியாது. இப்ப நீங்களும் கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உண்மையான ஒரு கிறிஸ்தவனா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த கல்வாரியின் அச்சு அடையாளங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? கல்வாரியின் அச்சு அடையாளங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? கல்வாரியின் சிந்தையுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோமா? நாமும் சிலுவையில் அறையப்பட, ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நானும் பெரிய ரொம்ப ஒரு என்ன சொல்றது கடினமான உபதேசம் உங்களுக்கு சொல்ல, சிம்பிள். ஜெபம் பண்ணுப்பா, ஆத்தும ஆதாயம் பண்ணு, ஊழியத்துக்கு காணிக்க கொடு. இதுதான் ஒரு சிலுவையில பண்ணாரு. இதை நம்மளால பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா? பண்ண முடியும். பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா? அதனால இந்த ஆண்டோடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நேரத்துல ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். எனக்காண்டி நீங்க அழாதீங்க, உங்களுக்காண்டி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. இந்த உலகத்துல வரக்கூடிய உபத்திரவங்கள் பாடுகள் தான் பரலோகத்துல நமக்கு ஜெயம். அதை மறந்துடாதீங்க. நீங்க வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை 9வது வசனத்தை வாசிச்சு நாம் ஜெபிக்கலாம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார்.
இந்த பூமியில அவர் மரிக்கும் போது துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார். ஆனா அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்கள், பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவான்களும் அவரை சுத்திக்கிட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்கள யாரு? தேவனுக்குள்ள ஐஸ்வர்யவான்கள். இந்த உலகத்துல அவங்க பரதேசியா இருந்திருக்கலாம். ஆபிரகாம் நான் பரதேசி என்று சொல்லிவிட்டு போனான். ஆனால் தேவனுக்குள்ள அவங்க ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்யவான்கள். அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தின் பாடுகள் பரலோகத்துடைய ஜெயமாய் நம்மளோட வாழ்க்கையில மாற. அதனால உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் துன்மார்க்கரோட பிரேதங்களை நியமித்தாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோட இருந்து அப்படியாய் தேவ மகிமையை அவர் பெற்றுக்கொள்கிறவராக இருந்தார். இந்த நாளிலும் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தையுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் பாடுகளை நம்முடைய சரீரத்துல தரித்திருக்கிற பிள்ளைகளாக, நாமும் அவரோட கூட சிலுவையில் அறையப்படுகிற பிள்ளைகளாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.